அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சென்னையில் கொளத்தூர், வில்லிவாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, டி நகர், விருகம்பாக்கம், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் என 6 மண்டலங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு 20 மண்டலங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், மேலும் விவரம். சென்னையில் புதிதாக உருவாக்கப்பட உள்ள மண்டலங்களின் பெயர்கள் வெளியாக இருக்கிறது. கொளத்தூர், வில்லிவாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, டி நகர், விருகம்பாக்கம், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய 6 மண்டலங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 10 மண்டலங்கள் சென்னையை பொறுத்தவரை இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 6 மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியின் தற்போது மண்டலங்கள் நிர்வாக பகுதியாக சீரமைத்து கிட்டத்தட்ட 15 20 உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி 15 மண்டலங்களை உள்ளடக்கி 20 வார்டுகளை கொண்டிருக்கிறது. மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட 22 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. மாநகராட்சி மண்டலத்தின் நிர்வாக எல்லைகளுக்கு சட்டசபை தொகுதிகளும் எல்லைகளும் தற்போது ஒரு சேர அமையவில்லை. இதன் காரணமாக பல்வேறு நிர்வாக சிக்கல்களில் ஒவ்வொரு முறையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் தற்போது அந்த வார்டுகள் மற்றும் வரையறைகள் மாநகராட்சியால் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மக்கள் தொகை மற்றும் வாக்காளர் பட்டியல், சாலை பட்டியல் மற்றும் சாலை அடர்த்தி மற்றும் வரி மதிப்பீடுகள் போன்ற காரணிகளை கருத்தில் வைத்து சென்னை மாநகராட்சியின் நிர்வாக எல்லைகளை மாற்றியமைப்பதற்கான அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்காக அறிவிப்பை அமைச்சர் கே நேரு கடந்த 2002 ஏப்ரல் 7ஆம் தேதி வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்படி சென்னை மாநகரின் அனைத்து பகுதிகளிலும் அடிப்படை வசதிகளை சீரமைக்க வழங்க வசதியாக மாநகராட்சியின் தற்போதைய மண்டலங்களை நிர்வாக பகுதிகளாக சீரமைத்து மண்டலங்களின் எண்ணிக்கையை 15 20 உயர்த்த முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவின்படி நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணைப்படி ஏற்கனவே உள்ள திருவெற்றியூர், மணலி, மாதவரம், தண்டையார்பேட்டை, ராயபுரம் மற்றும் திருவிக நகர், அம்பத்தூர், அண்ணாநகர், தேனாம்பேட்டை மற்றும் உள்ளிட்ட கோடம்பாக்கம், வளசரவாக்கம், ஆலந்தூர், அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் உட்பட 15 மண்டலங்களோடு கூடுதலாக தற்போது அதாவது அந்த உள் மண்டலங்களை பிரித்து கூடுதலாக மணலி பிரிக்கப்பட்டு திருவெற்றியூர், மாதவரம் மண்டலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதன்படி ஏற்கனவே உள்ள 14 மண்டலங்களுடன் 6 மண்டலங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதன்படி கொளத்தூர், வில்லிவாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, டி நகர், விருகம்பாக்கம், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் புதிதாக 5 மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.